பாருங்க. நேற்று இரவு மிருக கண்காட்சி சரணாலயத்திலிருந்து தப்பித்த சிங்கம் நடு இரவில் அரசு மருத்துவமனையில் புகுந்து அட்டகாசம். நேற்றிரவு விலங்குகள் சரணாலயத்திலிருந்து தப்பித்து சென்ற அக்னி என்ற சிங்கம் சரணாலயத்தை ஒட்டி இருந்த அரசு மருத்துவமனைக்குள் புகுந்தது. அந்த மருத்துவமனையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிகிச்சைக்கு அனுமதி செய்யப்பட்டிருந்த ரவுடி மட்டை சேகர் என்கிற பட்டினப்பாக்கம் சேகரை அக்னி என்ற சிங்கம் ஒரு தெரியாமல் கடித்து குதறியது. தலை தவிர மற்ற உடல் பாகங்கள் அனைத்தும் சிதைந்த நிலையில் மட்டை சேகர் உயிரிழந்தார் என்பதை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் கூறியுள்ளனர். அசோக், இவன் நம்ம வீட்ல நடுராத்திரியில திருட வந்தவன் தானே? என்ன ஒரு கோரமான சாவு. நந்தினி மேடம் இததான் போன்ல சொன்னாங்க. சரணாலயத்துல இருந்து தப்பிச்சு வந்த சிங்கம் தான் ரவுடி சேகரை அடிச்சு கொண்டு இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஹாஸ்பிட்டல் வராண்டாவில இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ செக் பண்ணதுல அங்க சிங்கம் கிராஸ் பண்ணி போனது தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருந்த பல பேர் சிங்கத்தை நேர்ல பாத்திருக்காங்க. சிங்க வாகினி அம்மன் நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் பண்ணவன காவு வாங்கிடும்னு சொன்னல. நான் பண்ண முதல் நாளே கேதாரி பூஜைக்கு இப்படி ஒரு பலன் கிடைச்சிருக்கு. இந்த பூஜையை முழுசா பண்ணி முடிச்சுட்டா நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் நினைக்கிறவங்க அத்தனை பேரும் அழிஞ்சிருவாங்க. சிங்க வாகினி சும்மா விடுவாளா என்ன? தன்னோட வாகனமான சிங்கத்தை வச்சு கொன்னுட்டால. அதுக்கப்புறம் இந்த குடும்பம் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கும். அடி பாவி, அவனை நீயே கொன்னுட்டு அந்த பழிய சிங்கத்து மேல போடுறியா? துர்கா பண்ண பூஜையில சிங்கம் வந்து அவனை கொன்னுடுச்சான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஆனா டிவில நந்தினி மேடம் அப்படிதானே பேட்டி கொடுத்தாங்க. சிங்கம் வந்ததை ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லாரும் பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிசிடிவில பதிவாயிருக்கு. துர்கா பண்ண பூஜையால சிங்கம் வந்து அவனை கொன்னதான்ற அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் இப்ப போக வேண்டாம். ஆனா சிங்கம் வந்து அவனை கொன்னு இருக்குன்றது நிஜம். அதோட நந்தினி மேடம் அந்த மட்டை சேகர் நம்ம வீட்டுக்கு திருட வரல, வேற ஏதோ காரணத்துக்காக வந்திருக்கான்னு ரொம்ப கான்பிடண்டா சொன்னாங்க. ஆனா அவன் அந்த உண்மையை கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அந்த உண்மை வெளி வராமலே அவன் செத்துட்டான். டேய் அசோக், ஆனா அவன் இங்க நகைகளோட தான் கட்டி போட்டு கிடந்தான். பெரியப்பா, போன்ல நந்தினி மேடம் என்கிட்ட சொன்ன 2 விஷயத்த நான் இன்னும் உங்ககிட்ட சொல்லல. என்ன சொன்னாங்க? ஒண்ணு, அவன் திருடின நகையில அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே இல்லையா.